இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தஞ்சாவூரில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்த போது மத்திய அரசுக்கு எதிராக அதிர்ச்சி குண்டை வீசினார். நெல் விவசாயிகளுக்கு தமிழக அரசு வழங்கி வரும் ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது என்று அதிர வைத்தார். இது தொடர்பாக இப்போது விளக்கம் அளித்திருக்கும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா ஸ்டாலினை கடுமையாக விளாசினார். அவரது அறிக்கை: நெல் சாகுபடிக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என்று தமிழகத்துக்கு மத்திய அரசு உத்தரவிட்டதாக முதல்வர் ஸ்டாலின் சுமத்திய குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது. முழுக்க முழுக்க தமிழக விவசாயிகளை திசை திருப்பும் நோக்கில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. தமிழகத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் அனுப்பப்பட்ட தகவல் மாநில அரசுகள் வழங்கும் ஊக்கத்தொகை கொள்கைகளை தேசிய முன்னுரிமைகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை மட்டுமே. பயிர் பல்வகைப்படுத்துதலை ஊக்குவித்தல் மற்றும் பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் போன்றவற்றில் சுயசார்பு அடைவதை நோக்கமாக கொண்ட ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைதான் அது. குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் ஊக்கத்தொகை அல்லது போனஸ் அறிவிப்பது என்பது எப்போதும் மாநில அரசுகளின் தனிப்பட்ட அதிகாரத்துக்குட்பட்டது. அந்த அதிகாரத்தை யாரும் பறிக்கவில்லை. முதல்வர் ஸ்டாலின் தேச நலனில் அக்கறை கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு பதிலாக தங்களின் குறுகிய சுயநல அரசியல் ஆதாயத்துக்காக திட்டமிட்டு திசை திருப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். தேசம் தீர்வுகளை தேடும்போது திமுக சர்ச்சைகளை உருவாக்குகிறது. மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை கேட்கும்போது அதை தேர்தல் அரசியலுக்காக சுரண்ட பார்க்கிறது திமுக. உயர் பதவியில் இருக்கும் ஒரு முதல்வருக்கு இத்தகைய நடத்தை அழகல்ல. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள ஒவ்வொரு விவசாயிக்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சோர்வின்றி தொடர்ந்து பணியாற்றும். திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளால் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று நிர்மலா கூறியுள்ளார்.